ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி வீடியோவில் தஞ்சாவூர் ஸ்டைல் மீன் குழம்பு ரொம்ப குயிக்காக டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. நான் மீன் 1 kg எடுத்திருக்கேன். இது ஆற்று மீன் தான். உங்களுக்கு இது வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1 kg எனக்கு மீன் போதும், 4 பேர் இருக்க ஃபேமிலிக்கு போதும். புளி நான் லெமன் சைஸை விட கொஞ்சம் பெருசாக எடுத்திருக்கேன். தேங்காய் அரை மூடியில் பாதி திருவியிருக்கேன். சோம்பு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், வெங்காயம் 4 வெங்காயம், சின்ன வெங்காயமாக இருந்தால் பெட்டராக இருக்கும். நான் அரைச்சி அதை எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா 4, கருவேப்பிலை கொஞ்சம் நிறையா எடுத்துக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கும். அரைஞ்சி நான் எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு நான் புளியை நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிறேன். சோறு அந்த அரிசி களைஞ்ச தண்ணி 2வது தண்ணி எடுத்துக்கோங்க. குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தண்ணி எப்போதுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. அரிசி கழுவுற தண்ணி 2வது தண்ணி எடுத்துக்கோங்க எப்போதும். நான் நல்லா புளியை கரைச்சிக்கிட்டேன். இப்போ தேங்காய் அரைச்ச தேங்காய் ஃபஸ்ட்டு நான் ஊற்றிக்கிறேன். எப்போதுமே ஃபஸ்ட்டு குழம்பு கூட்டி வச்சுருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மஞ்சள்தூள் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி. மிளகாத்தூள் நான் எதுவும் போடாத தூள், அரைக்காத தூள், வெறும் மல்லி தான் 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 4 பேருக்கு நான் குழம்பு வைக்கிறேன். நீங்கள் அந்தளவுக்கு நீங்கள் குவான்டிட்டி பார்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். காரம் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட வேணும்னா கூட போட்டுக்கோங்க, கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கோங்க. உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் நல்லா போட்டு நல்லா கரைச்சி வச்சுருங்க. தேங்காய், அந்த புளி போட்ட மசாலா எல்லாம் சேர்த்து இதெல்லாம் ஃபஸ்ட்டு கரைச்சி இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தாளிப்பு வச்சுக்கலாம். நான் இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன், நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். வெந்தயம் நான் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து அதில் போட்டுக்கிறேன். இது நல்லா நீங்கள் வதங்க விட்டுறணும். வெங்காயம், தக்காளி எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்தளவுக்கு மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். மாங்காய் நான் உருண்டை மாங்காய் தான் எடுத்திருக்கேன், ஒட்டு இல்லை. நம்ம வீட்டில் இருந்த மாங்காய் 1 மட்டும் எடுத்திருக்கேன். நல்லா வெங்காயத்தை நல்லா வதங்க விட்டுருங்க. கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். அடுப்பு பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு வதக்கணும், இல்லைனா தீஞ்சு போன மாதிரி ஆயிரும். மல்லித்தலை சும்மா ஒரு 2 கொத்து அளவு போட்டுக்கிறேன். ரொம்ப போடாதீங்க, ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும். அப்புறம் சும்மா 2 கொத்து போட்டால் போதும். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கிட்டு நான் தக்காளியும் போட்டு வதக்கிட்டேன். நல்லா அந்த தக்காளி வெங்காயம்லாம் அப்படியே கரண்டியெல்லாம் வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க. இப்போ கரைச்சி வச்சுருக்கேன் அந்த இதை நான் பச்சை மிளகா 2 இதில் போட்டிருக்கேன், வதக்கிறதுல 2 இது போட்டிருக்கேன். கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணியை அதோட சேர்த்துக்கலாம். தேய்ச்சிட்டு இப்போ சேர்த்துட்டு இப்போ நீங்கள் அடுப்பு கொஞ்சம் ஃபுல்லாக வச்சுக்கலாம். ரொம்ப ஃபுல்லாக மூடி வைக்கக்கூடாது, கொஞ்சம் ஓப்பனில் இருக்கணும். நல்லா அந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு அது கொதிக்கட்டும். குழம்பு நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்கணும். ஓரளவுக்கு கொதிச்சுட்டு நான் மாங்காயை அதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் இது தேறின மாங்காய் அப்படின்றதுனால நான் மீன் போடுறதுக்கு முன்னாடியே போட்டுக்கிறேன். இது போட்டு ஒரு கொதி வந்தோன்னே நான் மீன் போட்டேன்னா எனக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் நல்லா கொட்டை பிடிச்சிருக்கு மாங்காய், அதனால் நான் ஃபஸ்ட்டு நான் போட்டுக்கிறேன். இப்போ ஒரு கொதி வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நான் மீன் நான் எடுத்துக்கிறேன். நான் எடுத்த மீனும் ரொம்ப பெரிய மீன் கிடையாது, நான் முழுசாக தான் சேர்க்குறேன். இந்த மீன் ஸ்லேப்பின்னு சொல்லுவாங்க. அந்த மீன் ஆற்று மீன் தான். இந்த மீன் குழம்பு நீங்கள் பூண்டு சேர்த்திங்கன்னா அது டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக மாறிடும். நான் பூண்டெல்லாம் எதுவும் சேர்க்கல. நல்லா நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து கூட நீங்கள் வீடியோ பாருங்கள். பூண்டு மீன் குழம்புக்கு போட்டால் அது வேறு மாதிரி டேஸ்ட் கொடுக்கும், கருவாட்டு குழம்பு மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். கடல் மீனுக்கு அது செட் ஆகும். இப்போ நல்லா குழம்பு நான் எல்லாத்துலேயும் போட்டுட்டேன் மீன். இது நல்லா இப்போ கொதிக்கட்டும். நல்லா ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. மாங்காய் போட்டு ஒரு கொதியில் வெந்திருக்கும். வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம போடுறோம். அரை வேக்காடு இருக்கும்போது நீங்கள் போடலாம். கரெக்டாக மீன் போட்டு ஒரு 3 நிமிஷம் தான் கரெக்டாக நீங்கள் டைம் பார்த்துக்கணும். அந்த 3 நிமிஷத்தில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். மாங்காய் பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு. நீங்கள் பதம் பார்க்கணும், மாங்காயும் கூட பார்த்துக்கலாம். நீங்கள் மாங்காய் போட்டு ஒரு கொதியில் நீங்கள் மீன் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் மீன் வேகிறதுக்கு. இப்போ மல்லித்தலையெல்லாம் தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு, தஞ்சாவூர் ஸ்டைல் மீன் குழம்பு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.